மாதவன், சித்தார்த் மற்றும் நயன்தாரா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்த மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் விளையாட்டு நாடகமான டெஸ்டை நெட்ஃபிளிக்ஸ் இறுதியாக வெளியிட்டுள்ளது. சாஷிகாந்த் இயக்கியுள்ள இந்த படம் இப்போது தெலுங்கில் ஸ்ட்ரீமிங் செய்யப்படுகிறது. அது வெற்றி பெறுகிறதா என்பதை அறிய எங்கள் மதிப்பாய்வை படியுங்கள். கதை: அர்ஜுன் வெங்கட்ராமன் சித்தார்த் இந்தியாவின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர். ஆனால் மோசமான ஃபார்ம் காரணமாக வாரியம் அவரை ஓய்வு பெறச் சொல்கிறது. அவர் விட்டுக் கொடுக்க மறுக்கிறார். பள்ளி ஆசிரியரான குமுதா, நயன்தாரா இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தில் கடுமையாக உழைத்து வருகிறார். வாழ்க்கை மூவரையும் ஒரு கடினமான சோதனைக்கு உட்படுத்துகிறது. அவர்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் கதை. பிளஸ் பாயிண்ட்ஸ்: மாதவன் மற்றொரு நல்ல நடிப்புடன் திரும்புகிறார். அவர் இதற்கு முன்பு வீர வேடங்களில் நடித்திருந்தாலும் அவர் உண்மையிலேயே சாம்பல் நிற கதாபாத்திரங்களில் பிரகாசிக்கிறார். மீண்டும் அத்தகைய பாத்திரத்தில் தனது திறமையை நிரூபிக்கிறார். குறிப்பாக இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் அவரது நடிப்பு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது. இது பார்வையாளரை ஈடுபாட்டுடன் வைத்திருக்க உதவுகிறது. சித்தார்த் தனது பாத்திரத்தை அமைதியாகவும் நிதானத்துடனும் செய்கிறார். அவரது கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தவோ சொல்லவோ அதிக இடம் இல்லை என்றாலும் அவர் அதை முதிர்ச்சியுடன் கையாண்டு கதையை கண்ணியமாக வழிநடத்துகிறார். நயன்தாராவும் நியாயமான நடிப்பை வழங்குகிறார். ஆரம்பத்தில் அவரது பாத்திரம் தனித்து நிற்கவில்லை என்றாலும் இரண்டாம் பாதி அவரது கதாபாத்திரத்திற்கு சிறிது ஆழத்தை சேர்க்கும் ஒரு சிறிய வளைவை வழங்குகிறது. துணை நடிகர்கள் தேவைக்கேற்ப தங்கள் பாத்திரங்களை செய்கிறார்கள். குறிப்பாக ஆதித்யாவாக அர்ஜுனின் மகன் நடிக்கும் குழந்தை நடிகர் லிரிஷ் ரஹவ் தனது காட்சிகளில் உண்மையான உணர்ச்சியை கொண்டு வந்து ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்கிறார். மைனஸ் பாயிண்ட்ஸ்: இயக்குனர் சஷிகாந்த் ஒரு நட்சத்திர நடிகர்களை ஒன்றிணைக்க முடிந்தாலும் அவர்களுக்கு அர்த்தமுள்ள மற்றும் மறக்க முடியாத பாத்திரங்களை வழங்குவதில் அவர் தவறிவிடுகிறார். எழுத்து ஆரம்பம் முதல் முடிவு வரை பிடிப்பு இல்லாததால் படம் வெற்றுத்தனமாக தெரிகிறது. குற்றம் மற்றும் உணர்ச்சியையும் தொடும் ஒரு விளையாட்டு நாடகத்திற்கு படத்தில் தீவிரம் இல்லை. உண்மையிலேயே கவனத்தை ஈர்க்கும் அல்லது நீடித்த தோற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு காட்சி கூட இல்லை. குறிப்பாக சித்தார்த் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் உணர்ச்சி ஆழம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். மூத்த நடிகர் நாசர் கதைக்களத்திற்கு சிறிதும் சேர்க்காத ஒரு பாத்திரத்தில் நடித்துள்ளார். வீணான வாய்ப்பு. மீதமுள்ள கதாபாத்திரங்களும் சரியான வளர்ச்சி இல்லாமல், வலுவான வளைவுகள் இல்லாமல் வெறுமனே நகர்கிறார்கள். சித்தார்த்தின் மனைவியாக நடித்த மீரா ஜாஸ்மினுக்கு கதையில் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. மாதவனின் நடிப்பு நன்றாக இருக்கிறது, ஆனால் குரல் டப்பிங் அவரது இயல்பான நடிப்புக்கு பொருந்தவில்லை, மேலும் தாக்கத்தை சிறிது பாதிக்கிறது. தொழில்நுட்ப அம்சங்கள், எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் ஆகிய இருவருமே இந்த மல்டி ஸ்டார் படத்தை ஒரு ஈர்க்கும் த்ரில்லராக மாற்றும் ஒரு பொன்னான வாய்ப்பை இழக்கிறார்கள். அவரது நடிப்பில் ஆற்றலும் ஒத்திசைவும் இல்லை. விராஜ் சிங் கோஹிலின் ஒளிப்பதிவு சில இடங்களில் காட்சி ரீதியாக நன்றாக இருக்கிறது, ஆனால் அது கதையை உயர்த்த போதுமானதாக இல்லை. சக்தி ஸ்ரீ கோபாலனின் இசையும் பெரிதாக பங்களிக்கவில்லை, மேலும் இசை உணர்ச்சி அல்லது நாடக காட்சிகளை உயர்த்த தவறிவிட்டது. சுரேஷின் எடிட்டிங் இன்னும் கூர்மையாக இருந்திருக்கலாம். படம் மெதுவாகவும் நீட்டிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. 2 மணி நேரத்திற்கும் குறைவான ரன்னிங் டைமுடன் கூடிய இறுக்கமான வெட்டு OTT பார்வையாளர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்திருக்கும். நேர்மறையான குறிப்பில் டப்பிங் மற்றும் தயாரிப்பு மதிப்புகள் நன்றாக கையாளப்பட்டுள்ளன. தீர்ப்பு: மொத்தத்தில் டெஸ்ட் திறமையான நடிகர்களை கொண்டுள்ளது, ஆனால் இறுதியில் ஒரு சலிப்பான படத்தை வழங்குகிறது. மாதவன் சிறந்த நடிப்புடன் தனித்து நிற்கிறார், மேலும் சித்தார்த் மற்றும் நயன்தாரா தங்கள் பகுதிகளை கண்ணியமாக செய்கிறார்கள். இருப்பினும் படம் பலவீனமான எழுத்து, மந்தமான வேகம் மற்றும் மோசமான உணர்ச்சி தாக்கத்தால் பாதிக்கப்படுகிறது. இறுதியில் டெஸ்ட் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை. அதற்கு பதிலாக அது உங்கள் பொறுமையை சோதிக்கிறது. முன்னணி நடிகர்களின் ரசிகர்களுக்கு கூட இது உங்கள் வார இறுதிக்கு சிறந்த தேர்வாக இருக்காது.